வணக்கம் மக்களே, உங்களுக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா பப்பாளி பழத்தில் ஒரு சில ஆபத்துகளும் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கேர்ஃபுல்லாக பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க. பப்பாளி தற்போது எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம். மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது, அதற்குரிய சத்துக்களுக்கு பஞ்சமே இல்லை. பப்பாளி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பழம் வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும். நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்றதால செரிமானம் உங்களுக்கு மேம்படும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், முதுமையை தடுக்கிறது உள்ளிட்ட பல நன்மைகள் இருக்குது. ஆனால் பப்பாளி பழம் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ சொல்ல போகிற இந்த உணவுகளை நீங்கள் அது கூட சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த உணவுகள்லாம் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, அப்படி ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பப்பாளியையும் பால் பொருட்களையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போது பால், தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்கள் பப்பாளி பழத்துக்குள்ள சேர்த்து உட்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். பப்பாளி செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னாலும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பை டைரெக்டாக உங்களுக்கு பாதிக்கும். இதனால் வாயு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ நீங்கள் பப்பாளியும் பால் பொருட்களையும் சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காயும் பப்பாளியும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் வெள்ளரி சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காயில் அதிக நீர் சத்து இருக்கிறதால வயிற்றில் நீர் போயிட்டு தேங்க ஆரம்பிக்கும். ஸோ இது உங்களுக்கு வாயு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் பப்பாளி பழத்தையும் வெள்ளரிக்காயும் உடனே சேர்த்து சாப்பிட வேணாம். பப்பாளியும் குளிர்ந்த நீரையும் சில் வாட்டரையும் நீங்கள் உடனே எடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனேயே குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்கிறதால பல செரிமான பிரச்சனைகளை அது உங்களுக்கு உண்டாக்கும். அதோடு உங்களுடைய மெட்டபாலிசத்தை டைரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ணும். வளர்ச்சிதை மாற்றத்தை நேரடியாக பாதிக்கும். பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போதும் நீங்கள் வெதுவெதுப்பான நீரையே குடிங்க. அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சில் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். பப்பாளியையும் முட்டையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு உடனேயே முட்டையை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை முட்டையை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அது உங்களுக்கு அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கூடாது. எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி என இது அனைத்துலையுமே அமிலங்கள் இருந்திருக்கு. ஸோ குறிப்பாக சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமிலத்தன்மை ஏற்படும். நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இது ஏற்படுத்தும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அது செரிமான மண்டலத்தை டைரெக்டாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். கூடுதலாக பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஒழுங்கற்ற இதய துடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுக்காமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பப்பாளி சாப்பிடுவது இதயம் தொடர்பான நோய்களினுடைய ஆபத்தை குறைக்கும் அப்படின்னாலும் நீங்கள் ஏற்கனவே ஒழுங்கற்ற இதய துடிப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது நல்லது. மனித செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சயனைடை உருவாக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலமான சயனோஜெனிக் கிளைசோலைடுகளுடைய சிறிய அளவு பப்பாளியில் இருக்கிறதாக ஒரு ஆய்வுகள் தெரிவிக்குது. எனவே பப்பாளி அதிகப்படியான இதய துடிப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய அறிகுறிகளை மோசமாக்கும். இது ஹைப்போதைராய்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே விளைவை ஏற்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு சீரற்ற இதய துடிப்பு உங்களுக்கு இருக்குது, ஒழுங்கற்ற இதய துடிப்பு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பப்பாளி பழத்தை எடுத்துக்காமல் தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வாமை இருக்கிறவங்க, அதாவது அலர்ஜி இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுக்காமல் தவிர்க்கிறது நல்லது. லேட்டெக்ஸ் ஒவ்வாமை இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் சிஸ்டிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்கள் இருக்கிறதால இது ஆபத்தானது. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு எதிர்வினையை ஏற்படுத்தலாம். இதனால் தும்மல், சுவாசிக்கிறதுல சிரமம், இருமல் மற்றும் கண்களில் நீர் வழிதல் போன்ற அறிகுறிகளை இது உங்களுக்கு ஏற்படுத்தும். பழுத்த பப்பாளியில் வாசனை கூட சிலருக்கு விரும்பத்தகாத மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறதால தான் இது மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். ஸோ அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கக்கூடாது. பப்பாளியை சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளியை எடுத்துக்காமல் தவிர்க்கிறது நல்லது. பப்பாளியில் அதிக அளவு விட்டமின் சி உயிர் சத்து இருக்குது. ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றியாக பப்பாளி இருக்குது. ஆனால் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனையால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்தை நீங்கள் அதிகமாக உட்கொள்வது உங்களுடைய நிலைமையை இன்னும் மோசமாக்கும். விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக உட்கொள்வது கால்சியம் ஆக்சலேட் சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும். இது சிறுநீரக கற்களுடைய அளவை அதிகரிக்க செஞ்சு சிறுநீரின் வழியாக கடக்கிறத கடினமாக்கிடும். ஸோ உங்களுக்கு இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அந்த சிறுநீரக கல் பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் பப்பாளி சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது. குறைந்த ரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள், அதாவது லோவா உங்களுடைய பிளட்ல சுகரோடைய அளவு இருக்குன்னா நீங்கள் பப்பாளி
பழத்தை எடுக்காமல் தவிர்க்கிறது நல்லது. பப்பாளி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விருப்பமான ஒரு பழம் தான். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ண உதவிகரமாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு இந்த லோ சுகர் இருக்குது, குறைந்த ரத்த சர்க்கரை இருக்குது, அல்லது ரத்த சர்க்கரை குறைவு பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லது கிடையாது. நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கக்கூடாது. இந்த இனிப்பு சுவை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரத்த சர்க்கரையினுடைய குறைவு அல்லது அந்த குளுக்கோஸை குறைக்கக்கூடிய விளைவு கொண்டு இருக்கிறதால இது தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த ரத்த சர்க்கரை குறைவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ரத்த குளுக்கோஸுடைய அளவை ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிடும் இது பப்பாளி பழம். ஸோ இது குழப்பம், நடுக்கம் மற்றும் வேகமான இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வழிவகுக்கும். அதனால் லோ சுகர், குறைந்த ரத்தம் பிரச்சனை, அந்த உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு வச்சிருக்கிறவங்க, குறைந்த அளவு ரத்தத்தில் சுகருடைய அளவு வச்சிருக்கவங்க கண்டிப்பாக பப்பாளி பழத்தை எடுக்காமல் தவிர்க்கிறது நல்லது. பப்பாளி பழம் என்னதான் ஆரோக்கியமான ஒரு பழமாக இருந்தாலும் பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது இந்த உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டீங்க அல்லது பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் குறிப்பாக இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்க பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சு உங்களுடைய உடலுக்கு ஏற்றது போல அளவோடு சாப்பிடுங்க. அதில் கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.